ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேணாங்க. ரொம்ப டேஸ்டான ஈஸியான எக் கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இதை வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட ஒரு கொத்துக்கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கேரட் முட்டைக்கோஸ் அது 2ஐயும் திருவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதையும் சேர்த்து நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். கேரட் முட்டைக்கோஸ் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள். இது கூட கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இது கூட சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்துச்சுன்னா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் குழம்புக்கு போடுற அந்த தூள் இருக்குல்ல அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின சிக்கன் குழம்பு தூள் தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் சிக்கன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனால தான் அந்த காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மசாலா பவுட்ரு எல்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம ஒதுக்கிட்டு நம்ம இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 முட்டை கிட்ட நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதனால் இதுக்கு 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. முட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம முட்டையை கிண்டுனா போதும். இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா நீளமாக இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் சூப்பராக அது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்டியெல்லாம் லைட்டாக நம்ம இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரியே செஞ்சுட்டே இருக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி சேர்த்துருக்கோம்னே இதை தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இதில் சப்பாத்தி சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.